ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதுவுமே நடக்கலையே, நாம் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலையேன்னு வருத்தத்தோடும் என் மேலே கோபத்தோடும் இருக்கும் என் செல்ல மகளிடம் பேசுவதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மாவனை தேடி வந்தேன். என்ன நடந்தாலும் தனியாக வாழ தயாராக இரு. தனியானா உன் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போக சொல்லலை. என்ன நடந்தாலும் அதை தனியாக சமாளிக்கவும் தைரியமாக எதிர்த்து நிற்கவும் தயாராக இருன்னு சொல்கிறேன். அவங்க இவங்கன்னு நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழ்வதோ யாரையும் எதிர்பார்த்து இருக்கவோ அவசியமில்லை. இப்போது வேணும்னா உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டமாகவும் பூதாகரமான பிரச்சனையாகவும் தெரியலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறேன். அறிவாளி பிள்ளையான நீ எல்லார் மீதும் இறக்கப்பட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இந்த உலகத்தில் ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். பச்சோந்திகளும் துரோகிகளும் அதிகமாக வாழக்கூடிய இந்த பூமியில் அடுத்தவனுக்காக பாவம் பார்த்து இரக்கத்தோடு உதவி செஞ்சவங்க தான் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. நீ இரக்க குணத்தோடு இருப்பது மட்டும் பெருசில்ல, கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் கூட இருந்துக்கணும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஈசல் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஈசலுக்கு நல்லா தெரியும், மாலை நேரத்தில் சூரியன் மறைய போகிற நேரத்தில் வரக்கூடிய அந்த ஈசல் இரவு பொழுது மட்டும்தான் உயிர் வாழும். காலையில் விடிஞ்சவுடனே அது தானாகவே இறந்துவிடும். இருந்தாலும் விடிஞ்சா நம்ம இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் கூட அந்த ஈசல் முடிஞ்ச அளவுக்கு மேலே உயர உயர பறக்கத்தான் பார்க்கும். நீ எப்போதும் அதை மனசில் நினச்சிக்கோ என் செல்லமே. ஒரு இரவு மட்டுமே உயிர் வாழக்கூடிய அந்த ஈசலே உயர பறக்க நினைக்கும் போது வாழ்க்கையில் எத்தனையோ காலம் எத்தனையோ ஆண்டுகள் வாழக்கூடிய நீ எதுக்காக இப்படி சோர்ந்து போகணும்? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையின் உச்சத்தை தொடவும் உயரத்தில் இருந்து வாழ்க்கையை ஒய்யாரமாய் வாழவும் உன்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. உன்னை பிடிச்சவங்களோட நீ ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக செலவிடணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்களும் கெட்டவங்களும் உன்னை பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் எல்லாருமே இருக்காங்க. அதில் உன்னை பிடிச்சவங்க கூடயும் உனக்கு பிடிச்சவங்க கூடயும் நீ நேரம் செலவிடும்போது அது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நினைவாக இருக்கும். எப்போ என்ன நடக்கும்ன்றது உனக்கு எதுவும் தெரியாது தானே. அப்புறம் என்ன, உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எப்போவுமே யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, நான் செய்கிறத தான் செய்வேன், பேசுகிறத தான் பேசுவேன்னு உன் இஷ்டத்துக்கு நீ எந்த தவறான வேலையையும் செய்வதோ அல்லது தப்பாக பேசுவதோ கூடாது என் செல்லமே. யாருடைய உணர்வுகளை காயப்படுத்தும் முன்பாக உன்னுடைய வார்த்தைகளை நீ நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம சுலபமாக இன்றைக்கி அடுத்தவங்க மனசை காயப்படுத்திடலாம், அடுத்தவங்க உணர்வுகளை காயப்படுத்திடலாம். ஆனால் அவங்க அதை காலம் முழுவதும் மறக்காமல் ஞாபகம் வச்சு வருத்தப்படுவாங்களே. அடுத்தவங்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துட்டு நம்ம நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட முடியாதேன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா இந்த வராகி அம்மா ஒரு தாயாக நான் இருந்து என் பிள்ளைங்க யார் கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய தண்டனையை அந்த தப்புக்கு காரணமானவர்களுக்கு கொடுத்தே தீருவேன். எந்த ஒரு மனிதரும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியாக இந்த பூமியில் வாழ்ந்துட முடியாது. உனக்கு ஒரு மனுஷன் தப்பு செஞ்சான், துரோகம் செஞ்சானா நீயாக அதை மன்னிக்காதவரை நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என் செல்லமே. அதனால் தைரியமாக தயக்கம் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை செய்ய. உன் மனசில் இருக்க கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லு. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நன்றி மறந்தவர்களை நினச்சி நிம்மதி இழக்காதே. நீ செய்த உதவியையும் உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் நீ செய்த நற்பலன்களையும் மனிதர்கள் மறந்து போனாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறப்பது கிடையாது. நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் என் செல்லமே. ஆடம்பரமாக வாழாமல் அவசியத்திற்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய
சிக்கனமான என் செல்ல மகளான உனக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற போகிறேன். எந்த வகையிலும் ஆணவத்தோட கர்வத்தோட நடந்துக்காம எப்போதும் அன்போட பாசத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மனசு உடையும் நிலை வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே. உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியமாக நீ இருந்தீனா உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்போவுமே இருட்டு எவ்வளவு மோசமானதுங்கிறத இருட்டாக இருக்கும்போது தானே தெரியும். அதே இருட்டாக இருக்கும்போது ஒளியை ஏற்றும்போது அந்த ஒளி மிக பிரகாசமானதாக, மிக சந்தோஷத்தை தருவதாக, மனசுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும் அல்லவா? மின்சாரம் இல்லாத போது அவதிப்படுகிற நீ அது வந்தவனை எப்படி சந்தோஷப்படுவியோ அதே போலதான் இருளாய் கஷ்டமாய் பிரச்சனையாய் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகியம்மா நான் வந்து உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக செய்து தரப்போகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமான பொற்காலமாக மட்டுமே இருக்கும். நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது நினச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்க போகிறாய். உனக்காக நான் இருக்கேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்பும்போது இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். 1000 உறவுகள் சொந்த பந்தம்னு உனக்கு துணையாக இருந்தாலும் கூட உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையை நீ தனியாகத்தானே எதிர்கொள்ளணும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டமும் வருத்தமும் குறையும் பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். நீ தான் உன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு முடிவெடுத்து தைரியமாக எல்லாத்தையும் சரி செய்யணும். அவரவர்கள் மனசுக்கு ஏற்றார் போல தான் நான் அவங்கவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் மனசுலையும் நீ தைரியத்தோடும் துணிவோடும் இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதை நீ கேட்டதை விட சிறப்பாக நான் நடத்தி தருவேன். நிச்சயமாக நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நானே அதை மாற்றுவேன். நீ விரும்பினதையும் ஆசைப்பட்டு கேட்டதையும் உனக்காக நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் இனி உண்டாகும் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டம் 1 மடங்குனா இப்போது 10 மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த உன் வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையாவது நீ மன தைரியத்தை இழந்துடாம தடைகளை தாண்டி ஜெயிக்க பழகு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரைக்கும், உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் ஓய மாட்டேன். உனக்கு வேணும்னா இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் உனக்காக எதுவுமே செய்யலை, உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலைன்னு நீ தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும்படி நான் உனக்காக என்ன செஞ்சேன்ற லீலைகளை உன் வாழ்க்கையில் உனக்கு உணர்த்த போகிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மற்றவங்களையே தேடி போகாமல் நீயாகவே உனக்கான சுய விஷயங்களாக எல்லாத்தையும் சரி செய்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. நீ கூப்பிடாமலே உனக்காக ஓடி வந்து உதவ நான் தயாராக இருக்கேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும்னு தான் இப்போது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேனேன் செல்லவே. ஒரு தாயாக நான் இருக்கும்போது மகளாக நீ என் மேலே கோபப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி தான் பெற்றோரை புரிஞ்சுக்காம பெற்றவங்க நமக்காக எதுவுமே செய்யலைன்னு யோசிப்பாங்களோ அப்படி தான் நீயும் யோசிக்கிற.
எந்த பெற்றவர்களும் தன் பிள்ளைக்காக தான் என்ன செய்கிறோம் என்ன கஷ்டப்படுறோன்றத சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் உனக்கானதையும் நான் சொல்லி காட்டாமலேயே உனக்கே தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. இப்போது கூட உன் கஷ்டங்களை தீர்த்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்காக தான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். இனிமே எல்லாமே உனக்கு வெற்றியாகவே அமையப்போகுது. உன் வாழ்க்கையிலையும் உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். என் உதவி கேட்டு நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் அடுத்த நிமிஷமே என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் எந்த கெட்டதும் வராது, எந்த கஷ்டமும் வராது. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்கும்போது உன் எண்ணம் போல இனி எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறது உன் வராகி அம்மா நினச்சிக்கோ. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு கொடுக்கறதும் உன் வாழ்க்கையில் நடப்பதும் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ குறையாகவோ இருக்காதல்லவா? எந்த குறையும் உன்னை நெருங்காமல் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கத்தான் நான் இருந்திருக்கேன். இப்போதும் உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக கொடுக்க போகிறேன். நீ எல்லாத்தையுமே இழந்தாலும் கூட உன் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். நீயும் எப்போதும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. உண்மையான பாதையில் போயிட்டுருக்க உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு நீ நினச்ச காரியமெல்லாம் என் ஆசீர்வாதத்தோட வெற்றிகரமாக உனக்கு நடந்து முடியும். சரியான நேரத்தில் நான் வந்து உன்னை கை தூக்கி விடுறேன். உனக்கும் நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை சோதிப்பனை தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீன்னா உனக்காக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் மனசில் பயம் சூழ்ந்தால் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்துவிடும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாமல் எதை நினச்சும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை செய்ய பழகு. இதுவரைக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தனியாக போராடி கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்க. இப்போது மட்டும் உனக்கு எல்லாம் கஷ்டமாக தெரிகிறதா என்ன? கூடிய சீக்கிரம் இந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் போராட்டமும் எல்லாம் முடியும்படி நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தருவேன். உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னுடைய போராட்ட குணமும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டத்தை விட நீ எடுத்த முடிவுகளும் நீ செஞ்ச முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது என் செல்லமே. சில சமயங்களில் நீ எடுக்கிற முடிவுகள் உனக்கு தோற்பதைப் போல தெரிந்தாலும், கஷ்டத்தை தருவதைப் போல தெரிந்தாலும், சறுக்குவதைப் போல தெரிந்தாலும், சறுக்கல்களை தாண்டி நீ சாதிக்கும்படி நான் செய்வேன். உன் லட்சியத்தில் நிச்சயமாக நீ ஜெயிப்ப. நீ ஓய்வெடுக்கணும்னு நினச்சி உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுக்காம உன்னை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஆனால் நீயோ இப்போ கஷ்டம் இல்லாட்டி என்னன்னு கடந்த காலத்தில் நடந்த சில கஷ்டமான நிகழ்வுகளை நினச்சி எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நீ எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாகி விடுமா என்ன? உனக்கான நன்மைகளை தருவதற்கும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. நான் உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய விஷயங்களையும் அமைதியாக ஏற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும். எப்போவுமே சுற்றி உன்னை இருக்கிறவங்க அமைதியாக இருக்கணும்னு நினைக்காம நீயே அமைதியாக இருக்க பழகு. அமைதியை உனக்குள்ளேருந்து தொடங்கினா மற்றவங்க உன்னை பார்த்து தானாகவே அமைதியாக மாறிடுவார்கள். உன் அமைதியை உன்னால் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர மற்றவங்களால் உன்னை அமைதிப்படுத்த முடியாது. நீயே முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு பொறுமையோடும் அமைதியோடும் இருக்க பழகிட்டீனா
உன் வாழ்க்கையே உனக்கானதாக மாறிவிடும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை தருவதாக ஆகிவிடும் என் செல்லமே. உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அத்தனையும் சரி செஞ்சு உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ.